ஒரே நாள்ல ஒருவன் பிறப்பை புதுப்பிக்க முடியுமா? ஆனா அதை புதுப்பித்து தருபவன் யார் என்றால் பழனி முருகன். அது எப்படின்னா, அஸ்வினி அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம்னு சொல்லியிருக்க இல்லையா? அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதினுடைய ஸ்வரூபம் தான் அந்த ஆண்டி கோலம், அதாவது அஸ்வினி நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ விஸ்வரூப தரிசனம் என்பது ஒரு குழந்தையினுடைய பிறப்பு நிலை. காலையில 5:30 மணிக்கு, இரவு 8:30 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரம். இந்த ராஜ அலங்காரம் என்பது எதை குறிக்கும்னா சுக்கிரனை குறிக்கும். இது ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமடைகிற கிரகம் யாருன்னா சுக்கிரன். ஒரு மனிதனுடைய இறுதி காலம் எப்படி போகும்னா பூ பல்லக்குல தான் போகும். அப்ப பிறப்பு உடம்புல எதுவுமே இருக்காது, இறப்பு பூ பல்லக்கில் நடக்கும். அப்போ அஸ்வினி என்பது பிறப்பு, ரேவதி என்பது இறப்பு. அப்போ பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் ஒரு மனிதனுடைய விதியை ரீஸ்ட்ரக்சர் ஆக்கிக்கணும்னா கண்டிப்பா அவன் பழனி போகணும். அந்த பழனி போய் இந்த கோலத்தை தான் பார்த்தேன், இந்த கோலத்தை தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் முழுவதும் இருந்து காலையில் ஆண்டி கோலம், இறுதியில் ராஜ அலங்காரம், தேர்பவனி, இதை பார்த்து முடித்து வந்துட்டானாலே அவனுடைய விதி ரீஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.